வந்து என்சிஆர்டி எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் வந்து விக்கிபீடியா எக்ஸாம் தான். புரியுதா? நீங்க பண்ண போற வேலை தான் பெரிய வேலை. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆப்ஷன் மட்டும்தான் இஸ் ஆக்சுவலி வாட் தே டூ இஸ் தட் தே ரேஸ் த பார் இன் ஆப்ஷனல். இதுல தான் மிஸ்டேக் ஆயிடுது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நீங்க பாக்குற எல்லா டாப்பரும் அவங்க ஆப்ஷன்ல அடிச்சவங்க. அவங்க பேசுற எல்லாருமே ஆப்ஷன்ல அவங்க மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்க யாருமே ஜிஎஸ் பத்தி பேசுற, ஆனா அவங்க ஜிஎஸ் தான் பேசுவாங்க. நான் சொல்றது புரியுதா? நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க ஆப்ஷன்ல யூ பி டாப் இன் யுவர் ஆப்ஷன், ஜிஎஸ் டசன்ட் மேட்டர் டு யூ. விட்டுருங்க அது. நீங்க என்ன, நான் திருப்பி அதாங்க சொல்றேன். ஒன்ஸ் நீங்க மெயின்ஸ் எழுதிட்டீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட்ங்க. யூ வில் யூ நோ வென் யூ கம், நீங்க போய் எக்ஸாம் ஹால்குள்ள ஏதோ எழுதினீங்கன்னு வச்சுப்போம், அவங்க மார்க் கொடுப்பாங்க. என்ன உங்க பேப்பர் கிழிச்சா போட்டுருவாங்க. யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ரைட் சம்திங் லைக் கிவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் a tree which is actually beneficial for India அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்க கோகோனட்னு எழுதுறீங்க, நான் மேங்கோ ட்ரீன்னு எழுதுறேன், நம்ம தப்பா? போத் ஆர் கரெக்ட் தான். ஸோ தே டோன்ட் ஹாவ் அ ஸ்கேல். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து தான் ப்ரிலிம்ஸ் வில் கிளியர். தட்ஸ் வை த ப்ராப்ளம். சி, அதுல டிஸ்கிரிபன்சி எங்கன்னா, தே கெட் அண்ட் மார்க் இன் ஆப்ஷனல். ஆனா அவங்க வந்து அட்வைஸ் பண்றது ஜிஎஸ்க்கு பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்மளும் என்ன நினைக்க, அண்ட் பேப்பர் படிக்காதுன்றாங்க. டோன்ட் ரீட் பேப்பர், ஐ டிட் நாட் ரீட் பேப்பர். நான் இந்த ஸ்டேட்மெண்ட், நான் இதை உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். நான் இதை எல்லாரோட டாப்பர் டாக்லையும் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் 5th ரேங்க் சம்திங் டெல்லியில் ஐ சா ஹர் இன்டர்வியூ. ஷீ இஸ் 5th attempt. 5th attemptல வாட் ஷீ இஸ் சேயிங் இஸ் தட் இவ்வளோ நாள் ஐ ரெட் பேப்பர், எதுக்குன்னே தெரியல, இப்போ மெட்டீரியல் இருக்கு, நோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் தானே, எதுக்கு, வை டிட் ஐ ரீட், இப்படி தான் ஷீ செட் தட். இதோட மீனிங் என்னன்னு சொல்லுங்க. 5th attempt, இவ்வளோ நாள் நான் ஐ ரெட் பேப்பர், ஏன்னே தெரியல, வேஸ்ட்டு, இப்போ இது மெட்டீரியலே படிச்சுட்டு போயிருக்கலாம். நாட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவரோட ஸ்டேட்மெண்ட் இதுதான், நான் பேப்பர் எல்லாம் படித்தேன் ஆனா கடைசியில தான் தெரிஞ்சது இதுன்ட்டு. இதோட மீனிங் சொல்லுங்களேன். இந்த பேப்பர் படிச்சதுனால தான் இது புரிஞ்சுது, இல்லைன்னா புரியாது. நான் சொல்றது யூ அண்டர்ஸ்டாண்ட். அது ஐம் நாட் சேயிங் தட் தே ஆர் டூயிங் இட் டெலிபரேட்லின்னு சொல்ல. ஐம் சேயிங் anecdotes are not something that you should take as a rule. லைஃப்லயும் சரி, எப்பயுமே சரி, யூ கேனாட் டேக் சம்திங் as ஒரு anecdote. இப்போ அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்றதுக்காக they are not bad people or something like that, just because it is an anecdote. புரியுதா? இல்ல நான் இதை செஞ்சேன், நானுமே this is what I did, you do this ன்னு நான் சொல்லி கொடுக்கல. that's why I try to, எனக்கு நான் இந்த 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 பாயிண்ட்லாம் இருக்குல்ல, in my optional geography 4 optional, 4 times optional, I used to score good in GS and go to interview, but again I used to fail. That's because geography la I used to score 165 once total ah solren, very low. அது வந்து like temperate la இருக்கிற rainfall கூட கிடையாது. You should get a rainfall like tropical. இது டெம்பரேட்ல இந்த வருது பாத்தீங்களா, சின்னதா, அவ்வளவுதான். தமிழ்ல 350 இருப்பாங்க. இப்போ எனக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க யோசிச்சுக்கோங்களேன், நான் வந்து 160, அவங்க 350, சரியா? ஆனா எனக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 100 மார்க் சம்திங் எங்கேயோ தான் இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்ல மை ஸ்கோர் வில் பி ஹை, வெரி சிம்பிள் ஆஸ் தட். புரியுதுல்ல? இட்ஸ் சி சாட். இங்க வந்து என்னோட டிஃபரன்ஸ் வந்து தமிழ்ல அவ்வளோ, ஆனா அவங்க சொல்றது எல்லாரும் கேட்பாங்க. நான் என்ன சொன்னாலும் அந்த சூர்யா ஒரு படத்துல சொல்லுவான் தெரியுமா, ஒருவேளை நம்ம வந்து தமிழ்ல தப்பு தப்பா பேசினா ஒருவேளை நம்பிடுவாங்களோ என்னவோ. பட் திஸ் இஸ் த எக்ஸாம். நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே கிடையாது, கொஸ்டின் பேப்பர் இஸ் தேர் வித் யூ. புக்கை தயவு செய்து படிங்க, புக்கை படிங்க. அதுல இருக்க மீனிங்கை விக்கிபீடியால பாருங்க. விக்கிபீடியால ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ஜஸ்ட் கோ த்ரூ தீஸ் திங்ஸ். இங்க பாருங்க, இதுல இருந்து காஸ்மெட்டிக்ஸ் பண்றாங்களாம், சோப் பண்றாங்களாம். யூபிஎஸ்சி இங்க தான் வருவாங்க. அந்த ஆயில், சம் மஸ்டர்ட் ஆயில், ஹவு இஸ் இட், கேஸ்டர் ஆயில், ஹவு இஸ் இட் யூஸ்ட், சும்மா இட்ஸ் சம்திங் தட் தே வாண்ட் யூ டு எக்ஸ்ப்ளோர் as a person. புரியுதா? எக்ஸ்ப்ளோர் தான். when you do that, prelims will clear. mains is something that is your option. புடிச்சுக்கோங்க. புரியுதா? அதுல போய் you do it, it will automatically clear. they will ask you for interview, இன்டர்வியூல போய் பேசணும், அவ்வளவுதான். prelims is about இந்த டாபிக்ஸ் என்னெல்லாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேபி நியூ என்சிஆர்டி ஹேஸ் இட் கம் என்கிட்ட யாரோ கேட்டாங்க. அந்த நியூ
அந்த நியூ என்சிஆர்டி வந்துருச்சா அது? தட் நியூ, அதாவது நியூ நியூ எஜுகேஷன் பாலிசியில் தே ஹவ் ரிலீஸ் நியூ ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் ஐ ஹேவ், மேபி ஐ வில் சென்ட் இட் யூ. அதுல இருந்து they will ask question. ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் they have changed and they have given a new NCERT. Look into that, they will ask questions from that. But other subjects have not come. Otherwise, whatever has been asked in NCERT, whatever is there in NCERT, whatever is there in this book, you just understand it, that's enough. And with a PYQ. No outside thing, அதெல்லாம் வேண்டாம். சரியா?